என்டர்டைன்மெண்ட்டுக்கும் சமூக பிரச்சனையை சேர்த்து பொருத்தமா கதை எழுதுறவர்ல பெயர் பெற்றவர் பாலிவுட் இயக்குனர் ராஜ்குமார் ஹிரானி. முன்னாபா எம்பிபிஎஸ், 3 இடியட்ஸ், PK, சஞ்சு போன்ற இவரின் திரைப்படங்கள் சமூகத்தின் மீதான அக்கறையை காட்டும். கடைசியா 2023ஆம் ஆண்டு வெளியான தனது டன்கி திரைப்படத்துல சட்டவிரோதமா குடியேறியவர்களோட பிரச்சனைய அப்படியே அப்பட்டமா காட்டியிருப்பாரு. அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமா வந்தவங்கள அந்நாட்டு அதிபர் ட்ரம்ப் திரும்ப அனுப்பிட்டு வர்றாரு. இந்த செய்தி டன்கி படத்தோட கச்சிதமா பொருந்தி இருக்கு. இந்த நேரத்துல இந்த திரைப்படத்தை வெளியிட்டா நல்லா இருக்கும்னு நெட்டிசன்கள் ராஜ்குமார் ஹிரானிக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. நகைச்சுவை, எமோஷன், டிராஜடின்னு இப்படி எல்லா கலவையும் சேர்ந்தது ஒரு கதை தான் டன்கி. यहाँ मिले 4 उल्लू दे पट्टे जो लंदन जाना चाहते थे. வெளிநாட்டுல செட்டில் ஆகணும்னு நினைக்கிற பல இந்தியர்கள் மேற்கொள்ளும் ஆபத்தான டன்கி பாதையை தான் இவர் வெளிச்சம் போட்டு காட்டினாரு. இந்த படத்துல லண்டன்ல இருக்கிற தன்னோட காதலியான டக்கி பொண்ணுவை பார்த்த காதலன் ஷாருக் கான் சட்டவிரோதமா தான் போவாரு. முடிஞ்சா நெட்ஃபிளிக்ஸ்ல பாருங்க. இதை அப்படியே மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மேட்டருக்கு வருவோம். அமெரிக்காவுக்கு போக இந்தியர்கள் மேற்கொள்ளும் மிக ஆபத்தான பயணத்துல டாரியன் கேப்பும் ஒன்று. கொலம்பியாவையும் பனாமாவையும் இணைக்கும் டாரியன் கேப்பை கடக்காம யாராலும் போக முடியாது. சாலைகளே இல்லாத காடுகள் நிறைந்த பகுதி தான் டாரியன் கேப். 97 கிலோமீட்டர் காட்டு பயணம், செங்குத்தான மலைகள், சதுப்பு நிலங்கள், வேகமாக ஓடும் ஆறுகள், ஆபத்தான விலங்குகள் இருக்கிற பகுதி டாரியன் கேப். மறுபுறம் போதைப் பொருள், ஆயுத விற்பனை, வன்முறைன்னு நடக்கும். வெனிசுலா, ஹைட்டி, ஈக்வடார், பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்தியான்னு சில நாட்டு மக்கள் இந்த ஆபத்தான பயணத்தை மேற்கொள்றாங்க. பயணம் 7 முதல் 15 நாட்கள் வரை ஆகலாம். அப்படி அவங்க போறதால சுற்றுச்சூழல் அமைப்பில் காட்டழிப்பு மற்றும் மாசுபாடு மோசமடைஞ்சிட்டு வருதாம். ஆனா அமெரிக்காவை அடைய விரும்பும் புலம்பெயர்ந்தோருக்கு இது தவிர்க்க முடியாத நுழைவாயிலா மாறி இருக்கு. இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வாவ் தீபிகாவில் தொடர்ந்து பார்க்கலாம்.